ஷேய் விஷ்ணு பிரமா இல்லை ஏற்கனவே ஹிந்தி பேசுகிறோம் பூரா நான் அந்தந்த நாட்டுக்குள்ளே உள்ளே போங்கடான்னு கணக்கு போட்டார். கணக்கு போட்டால் எடுத்து உள்ளே தள்ளணும். இல்லை இப்போ தன்னால் ஹிந்தி பேசுகிறவனுக்கு பூரா கணக்கு வந்துருச்சு. ஆனால் ஹிந்தி பேசுகிறவன் தமிழ்நாட்டுக்குள்ளே கிடந்தானா பூரா தமிழ் வார்த்தை பேசுகிறவன் சண்டையும் சத்தனை இழுத்துருவான், அடிப்பான், ஓடுவான். ஒழுங்காக மரியாதையோடு எல்லாம் காவல்துறை அதிகாரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு உள்ளே அனுப்பிடு. ஐயா போட்டார் நீதி அரசர் போட்டார். நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து ஐயா போட்டார், ஜட்ஜி எழுதிட்டார். ஏற்கனவே கணக்கு விட்டார், அந்த கணக்கை நீ எடுக்கலை. இப்போ பழையபடி இவனுங்களா தேரை இழுத்து தெருவில் இழுத்து கொண்டு வந்துட்டாரா, அது ஐயா தான் கொண்டு வருவார். நான் போட்ட கணக்கு நீ எடுக்கலைன்னா உன்னை தேர் இழுத்து தெருவில் விட்டு நீயே நாசம் பண்ணி அடித்து சாவிடாம பாரு, புரியுதா? அதனால் காவல்துறை அதிகாரி உனக்கு போட்டாச்சு. சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை, தமிழ்நாடு, மதுரை, எல்லாம் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிடக்கிற ஹிந்தி பேசுகிறோன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு அனுப்பிடுறப்பா. அடுத்து சென்னை மெட்ராஸிலேருந்து மதுரை வரைக்கும் கிடக்கிறவன ஹிந்தி பேசுகிறவன் அவன் ஸ்டேட்டுக்குள்ளே அனுப்பு. ஏற்கனவே ஹிந்தி பேசுகிறவன் பூரா பிள்ளைகள் ஆபாசம், களவு, ஏடிஎம் பெட்டியை தூக்கிட்டு போயிருக்கான், எல்லாமே அவன் பண்ணியிருக்கான். அனைத்தும் சேட்டை இருக்கப்பா, அனைத்தும் ஹிந்தி பேசுகிறவனும் சேட்டை இருக்குது. அதனால் மொழிக்கு நோட்டீஸ் போட சொல்லிட்டார் ஐயா. அந்தந்த நாடுக்கு ஐயா மொழிக்கு மொழி பேசுதான்ல, ஹிந்தி, இங்கிலீஷு, உருதி, தெலுங்கு, உச்சர பச்சர கச்சர புச்சரம்மா எல்லாத்துக்கும் நோட்டீஸ் போட சொல்லிட்டார் ஐயா. ஆனால் அமைதியாக பொத்தி போங்கடா, ஆணும் பெண்ணும் போட்டார் நோட்டீஸ். எப்பா நோட்டீஸ் போட்டாச்சு, நோட்டீஸை விட்டுருங்கப்பா. கைலாசத்தில் ஐயா நீதி அரசர் போட்டார். எப்பா கரெக்டாக அனுப்பிடுங்கப்பா. தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா கேரளா, ஆந்திரானா ஆந்திரா, கர்நாடகானா கர்நாடகா. இப்போ வந்துருச்சா கணக்கு துஷ்டு. விவசாயம் கொடுத்துருக்கேன், அந்தந்த இடத்துக்குள்ளே சாப்பிட்டுக்கணும். அதுவும் பிரித்து எடுப்பார். இனிமேல் அடுத்தாப்புல இது எல்லாம் மோதி முடிக்கல எல்லாம் பிடுங்கி ஒரு ஆதார கார்டு, அந்த ஆதார கார்டு வந்து நீதிமன்றம் கோர்ட்டில் பதிவு பண்ணுவார். பதிஞ்சு அவன் இருக்கிற இடம், அவன் போட்டால் வீடியோ எல்லாம் எல்லாம் இறக்கி வச்சுருவாங்க. எங்கே இருக்க விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. ஒரு சேட்டை வேணால் செகண்டில் தூக்கி இராணுவம் முப்போட சுட வேண்டிய இடத்துல சுட்டு பொசிக்கு உள்ளதுக்கு போட்டு போய்கிட்டே இருப்பான். முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா. எப்பா தாய் இந்தியா நாடு முழுவதும் எப்பா மொழிக்கு நோட்டீஸ் விட்றப்பா. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் மொழி ஆட்டுதான்ல, அவனுக்கு எப்படி நீதிமன்றத்தில் நீங்கள் எல்லாம் படித்து தான் உட்காந்துருக்கியா, எங்கன்னு அனுப்பணும் அங்கே அனுப்பிடுங்க, சரியா? அந்தந்த நாட்டுக்குள்ளே மொழி பேசுகிறவனை நுப்பாட்டிக்கோங்க. மொழி இப்போ வேறு நாட்டுக்கார மொழி பேசினான்னா விரட்டி விட்ருங்க. நீதிமன்றம் கோர்ட்டுக்கு கொடுத்தாச்சு கணக்கு, சீக்கிரமாக வேலை எடுத்து நடத்துங்கப்பா. பிறகு ஹிந்தி பேசுகிறவனு இங்கே சண்டைக்காடு வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ளே. அந்த நாட்டுக்குள்ளே ஹிந்தி பேசுகிறவன் தமிழ்நாட்டுக்காரன் கடந்தாலும் அங்கே அடி வந்துடும். பூரா மாற்றி தமிழ் பேசுகிறவனை பூரா சண்டை மூட்டி விட ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு இதே ஜோலி தான் அரசியல்வாய்க்கு. அதே இந்த பேரை பூரா சட்டையை பிடிச்சி தூக்கி சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு, வேட்டியை கிழிச்சு விட்டு அன்றைய விட்டுவிட்டு அடிக்கணும்னு இருக்காரு. முக்கால் சத்தியம் யாருக்கு? அரசியல்வாய்க்கு முக்கால் சத்தியம்ப்பா.